Hi friends, welcome to Amma சமையல் food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான கொய்த்தியாவ் சூப். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த சூப் செய்யறதுக்கு வெங்காய எண்ணெயை செஞ்சுக்கலாம். ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட பாவிக்கலாம், அதுவும் கூடுதல் ருசியாக தான் இருக்கும். மெதுவான தீயில இந்த பதத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். வெங்காய எண்ணெய் ரெடி ஆயிருச்சு. இப்போ வாங்க சூப்பு செய்ய ஆரம்பிக்கலாம். மிச்சமாக இருக்கிற வெங்காய எண்ணெயில் பொருட்களை வதக்கிக்க போகிறேன். பொடிசாக வெட்டின பூண்டை சேர்த்து மெதுவாக வதக்கிக்கிங்க. சின்ன சின்னதாக வெட்டின எலும்பு இல்லாத கோழி இறைச்சிகளை சேர்த்துக்குங்க. வெள்ளை மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ 5-6 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்குங்க. அடுத்தது வாங்க கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தீயை கூட வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னே ஒரு சிக்கன் ஸ்டாக்கை சேர்த்துக்குங்க. கூடவே ஃபிஷ் பாலும் ஃபிஷ் கேக்கும் சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு டவுன் சூப்பை தூவி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு. சாஸ் ஈக்கான 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. செசமி ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிடலாம். சூப்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. அருமையான கோழி சூப் ரெடி ஆயிருச்சு. இப்போ வாங்க நூடுல்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் குய்த்தியாவ் பாய்க்கிறேன்.
இதை லேசாக சுடு தண்ணியில் கழுவிக்கிங்க. நல்லா சுடு தண்ணியில் கழுவுன பிற்பாடு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஒரு பவுலில் அழகா பரிமாறிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வெங்காய எண்ணெயை மேலே தூவி விட்டுக்குங்க. இந்த வெங்காய எண்ணெய் இந்த சூப்புக்கு தனி ஒரு ருசி கொடுக்கும். பிறகு சுட சுட கோழி சூப்பை எடுத்து இதன் மேலே ஊற்றுங்க. நான் கூடுதலாக ஒன்தான்ஸும் டம்ப்ளிங்ஸும் சேர்த்துருக்கேன். கூடவே சில்லி பொத்தங்கும் வச்சுருக்கேன். இந்த சூப்புக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ருசியான சுட சுட குய்த்தியாவ் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்க மஞ்சள் மீ இல்லாட்டினா மீகோன்னு கூட சேர்த்து பாவிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். மழை காலத்தில் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உடம்பு சரியில்லாத நேரத்தில், காய்ச்சல் நேரத்தில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.